சட்டமன்ற தேர்தலில் மதிமுக கூடுதல் சீட்டை கேட்டு தீர்மானம். நாங்கள் என்ன சீட்டு கேட்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்புலனா 45% வாக்குகளை பெற்று இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து குறைவாக இந்த கருத்து கணிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் கூறியவாறு 200 இடங்களுக்கு குறையாமல் உறுதியாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். தேமுதிக வந்து இந்த கூட்டணி உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. திமுக பக்கம் வர மாதிரி ஒரு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. எடப்பாடி நேற்று குற்றச்சாட்டு நிறையா வச்சிருக்காரு. கூட்டணி கட்சி எடப்பாடி கொத்தடிமையால இருந்தார் முதலமைச்சரா? மோடிக்கு கொத்தடிமையால இருந்தார். அவருக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? ரொம்ப இன்டாக்டா இருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிலே அதை பாட அந்த இசைத்தட்டை போட விடாமல் தேசிய கீதத்தை முதலிலே போட்டுவிட்டு அதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர்கள் அங்கே நிறைவேற்றியது கண்டனத்துக்குரியது. தமிழகத்தை ஜனநாயகத்தையே பாழ்படுத்துகிற விதத்தில் ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டாக தமிழக ஆளுநர் ரவி பதவியேற்ற நாள் முதல் செயல்பட்டு வருகிறார். வஞ்சகம் செய்து வருகிறார். அவர் அந்த பதவியிலே நீடிக்க பதவியே கூடாது என்பது எங்கள் கொள்கை. கவர்னர் பதவியே அகற்றப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறவன் நான். ஆர்.என். ரவி அத்துமீறி செயல்படுகிறார். அவருடைய இதுவரை பின்பற்றப்பட்ட மரபுகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு அவர் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற திட்டத்தை மறைமுகமாக வைத்துக்கொண்டு இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். இனி மற்ற பல்கலைக்கழகங்களிலும் இதே முறையை பின்பற்ற அவர் முனையக்கூடும். அதற்கு துணைவேந்தர்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை தடுப்பதற்கு என்ற மார்க்கமோ அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் என்ன சீட்டு கேட்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.